மக்கள் அனைவருக்கு வணக்கம். இந்த அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு உண்மையிலே தெரியல. நேற்று உதயநிதி ஸ்டாலின் காரி துப்பி கழுவி ஊற்றிட்டு போயிட்டாரு. என்ன பேசினார், ஏது பேசினாருன்னு தமிழகத்துக்கே தெரியும். இதெல்லாம் தேவையில்லாத கான்செப்ட். ரீஎலெக்ஷன் கூட வச்சுட்டு போயிருக்கலாம். இவ்வளவு தூரம் நம்ம யாரை எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணிக்கின்றோமோ அவங்ககிட்ட இவங்க உதவி கேட்டது தான் இப்போ பெரிய லெவலில் பிரச்சனை. அந்த பிரச்சனை எதில் போய் முடியுது? இந்த மாதிரி காரி துப்பிட்டு போகிற லெவலில் தான் போய் முடியுது. இது உதயநிதி அவர்கள் செய்தது ஒரு ட்ரிக்கான அரசியல். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகேவா? வருங்காலங்களில் இந்த அரசியல் எதை நோக்கி போயிடுது அப்படின்னு என் மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அரசியலை பற்றி? இப்போது விஜய் அவர்கள் 106 சீட்டு தான் இருக்குது. இன்னும் அவருக்கு தேவைப்படும் சீட்டு ஆதரவு தெரிவித்து 144 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார்? இதனால் என்ன இவர் நிலைநாட்ட போகிறார்னு எனக்கு தெரியல. இந்த 2 மாற்று கட்சிக்கும் மாற்றாக விஜய் வந்தார். இனி வருங்காலங்களில் இந்த அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு நம்ம யோசிக்கணுமா? ரெட்டெல்லாம் ஆல்ரெடி போயிடுச்சு. அந்த கட்சியில் யாருமே இனி சிஎம் கேண்டிடேட்டுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு மக்களை நிர்வகிச்சிட்டாங்க. கம்மியான சீட்டு வித்தியாசத்தில் தான் அந்த அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த திமுகவின் கூட்டணி ஆட்சிகள் இவருக்கு இப்போ தேவையா? இவங்க எல்லாருமே நாங்கள் திமுகவுக்கு விசுவாசிகளாக இருப்போம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ வேணாலும் காலை வருவாங்கன்னு இவருக்கு தெரியும். இப்போ உதவி கேட்டு இவர் ஆட்சி அமைச்சு கொண்டு இருக்காரு. இனிமேல் இவர் என்ன பண்ண போகிறார்? என்ன அரசியல் செய்ய போகிறாரு? இங்கேயே இவ்வளவு பிரச்சனை ஓடிருக்கு. உடனே ஒரு மத்திய சர்க்காரை எதுக்க ஆரம்பிச்சிட்டார். நீட் தேர்வை ரத்து பண்ண வேண்டும்னு. ஏன் நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நீட் தேர்வு இவங்க நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களுடைய அரசியல் என்பது இனி வருங்காலங்களில் எதை நோக்கி இருக்கும்னு தெரியல. என்னடா அவன் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நடக்குது. உண்மையிலே கேவலமான அரசியல். ரொம்ப என்னது திருட்டுத்தன வேலையெல்லாம் பண்ணி நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னு உதயநிதி நேற்று சட்டசபையில் போட்டு பழிச்சுன்னு மூக்கு உடச்சி விட்டார். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இந்த அரசியலில் இருக்கணும் தேவையா? ரீஎலெக்ஷன் வச்சா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு கன்ஃபார்மாக தெரியுது. நீங்கள் ரீஎலெக்ஷன் வச்சு விட்டு போகலாம். அதை விட்டுட்டு இங்கே இவ்வளோ தூரம் அவங்கள பேச விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துன்னு இதெல்லாம் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. இனி வருங்காலங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். இதனுடைய அரசியல் தாக்கம் என்பதை இனிமேல் நீங்கள் உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது 55 வருஷம் ஆட்சி ஆனாங்க, எங்களுக்கு தான் அரசியலில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவை கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாலே அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. கொள்ளையடிக்கிறதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. சிந்தித்து செயல்படுங்கள். பணத்தை கொடுத்து ஒருவரை விலைக்கு வாங்காதுங்க. வரும் எலெக்ஷனில் நீங்கள் யாரை எதிர்த்து போட்டியிட போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. யாரை எதிர்த்து பேச போகிறீங்கன்னு தெரியல. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.